ஹலோ வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொண்டக்கடலை குருமா தான் வைக்க போகிறோம். பச்சை பட்டாணின்னு சொல்கிற காஞ்ச பட்டாணியோட குருமா. இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு 2 வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு ஊற வச்ச பச்சை பட்டாணி இதெல்லாம் எடுத்து ஒரு 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். பச்சை மிளகா, புதினா தழை, இஞ்சி, பூண்டு, ஒரு பட்டை, கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு சோம்பு அதெல்லாம் போட்டு தேவையான அளவு அரைச்சி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு இந்த பருப்பை போட்டோம்னா குருமாவுக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியான ஒரு குருமா நமக்கு தயாராக ஆகிடும். இந்த மசாலாவெல்லாம் போட்டு நம்ம அரைச்ச மசாலா 2-3 பொட்டுக்களையும் சேர்த்துக்கணும். போட்டுக்கிட்டு ஒரு கிண்டி ஒரு விசில் வச்சு இறக்கிட்டோம்னா செம்மையான குருமா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நமக்கு ஒரு சின்ன சாதாரணமான ஒரு விஷயம் வந்தாவே நம்ம ஒரு சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்துவோம். ஒரு கேரட் ஒன்று போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி ஒரு விசில் இல்லை 2 விசில் வச்சு அடுப்பை அமுத்திடணும். அது நீங்கள் எனக்கு பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மிக நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.